பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மையப்படுவதாக. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோக சுவாத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வருஷ தொடக்கத்திலே கர்த்தர் என்னென்ன சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுறது பார்க்கலாம். இந்த நாளில் புதிய லோக சுவாத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 46ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவர்களை நினையுங்கள், நானே தேவன், வேறொருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை என்று சொல்லுகிறார். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். புது வருஷத்துல வந்துட்டோம். இனி அவர் என்ன சொல்ற, பூர்வ காலத்தை என்னென்ன ஆண்டவர் செய்தார் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றார். மேல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய வசனங்கள் ஆண்டவர் புருஷராயிருங்க அப்படின்னு சொல்றாரு. பழைய காலத்து என்ன நடந்துச்சு, ஆண்டவர் இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், ஆபிரகாமுக்கு என்ன செய்தார், ஒவ்வொரு நாட்களில் என்ன காரியம் செய்தார், என்ன நினையுங்கள் என்று சொல்றார். முந்தி பூர்வகாலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நான் தான் தேவன், நானே தேவன், வேறொருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமா இல்லை, யாரும் இல்லை. அந்த நாட்களிலே ஆண்டவர் என்ன செய்தார், அவர் தான் தேவனாய் இருந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக பின்பாக யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் என்பதை அறிந்தார். இந்த நாட்களிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த நாட்களில் முன்னாடி என்ன பண்ணார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணார், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் மாறினார், நோவாவுக்கு என்ன பண்ணார், நோவா ஜனங்களுக்கு என்ன பண்ணார், அவர் சந்தையில் வந்து ஆபிரகாமுக்கு என்ன பண்ணார், ஆபிரகாம் சந்ததியை எப்படி ஆசீர்வதித்தார், அவருடைய ஈசாக்கு யாக்கோபுகளை, இது பாருங்க, இதெல்லாம் பூர்வ காலத்தில் முந்தி நடந்தவர். பூர்வ காலத்தில் பங்கு பங்காய் வகை வகையாய் தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசிக்கு திருவுளம் பற்றின தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பூர்வ காலத்தில் நடந்தது நினையுங்கள். ஆனா பாருங்க, சங்கீத புஸ்தகம் வாசிக்கும் போது கர்த்தரை துதியுங்கள். அவங்க வந்து எகிப்து அடிமையா இருந்து வெளியே வந்ததை நினைத்து ஒரு பெரிய பாட்டு பாடுறாங்க. அவர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். இந்த நாட்களில் அருமையான நிறைய புதுசு புதுசா வரலாம். நிறைய அந்த இது இந்த இது இந்த இப்படி பண்ணிடுச்சு, அது அப்படி பண்ணிடுச்சு, நிறைய பேர் பல விதங்களிலே சொன்னார். பூர்வ காலத்திலே யார் உலகத்தை படைத்தது, யார் உருவாக்கினது, யார் ஆதாம் ஏவாளை உருவாக்கின, மனுஷ வர்க்கத்தை உருவாக்கினார், பறவை செடிகள் கொடிகள் பிராணிகள் எல்லாம் உருவாக்கினவர் யார், உலகத்தை எல்லாத்தையும் அதை நினையுங்கள், அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க என்று சொல்லப்பட்ட நினையுங்கள். நானே தேவன், ஐ ஆம் தட் ஐ ஆம். கேட்குறான் மோசே, நீ யாருன்னு சொல்லலை, இல்லை மக்கள் கேட்பாங்க, யாரை அனுப்புறாங்கன்னா என்ன பேரை சொல்றீங்க, உங்க பேரை சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறாகவே இருக்கிறவர் அனுப்புகிறேன் சொல்லுன்னு சொல்றாரு. அப்போ என்ன தவிர வேற யாரும் இல்லை, அதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆண்டவர் பார்த்து சொல்ல. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு நான் பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லாமே ஒண்ணுதான், அது ஒண்ணு இது ஒண்ணு, ஆன ஒண்ணு பூனை ஒண்ணு, எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிற நாட்களில் நம்ம இருக்கிறோம். எல்லாம் ஒன்னா இருக்குமா? வெளிச்சம் இருட்டு ஒண்ணுன்னு சொன்னா நம்புவீங்களா? நல்லதும் கெட்டதும் ஒண்ணா, இப்ப பொய்யும் உண்மையும் ஒண்ணா? எல்லாம் ஒண்ணு இல்லை, பொய் தான், உண்மைதான். அப்படியானால் ஆண்டவர் அந்த செய்த காரியங்களை இன்றைக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். எப்படி ஜனங்களை கொடுத்த வாக்கை காப்பாற்றினார், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றினார், ஒவ்வொரு பரிசுத்தவான் கொடுத்த வாக்கை இன்றைக்கும் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். இந்த வருஷ தொடக்கத்தில் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கலாம், அவங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம். அது கண்டிப்பா அந்த வருஷத்திலே காப்பாற்றுவார். அதனால அவர் சொல்றாரு, நானே தேவன், வேறு ஒருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமமான ஒருவரும் இல்லை இந்த உலகத்துல அப்படின்னு தைரியமா அடிச்சு சொல்றாரு. ஆனா நாம தான் என்ன செய்யறோம், அது இதுன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனாலே நம்ம ஆசீர்வாதத்தை நம்முடைய பெற்றுக்கொள்ளாமல் தூரமாய் போகிறது. இன்றைக்கு அந்த ஆண்டவர் அன்றைக்கு செஞ்சவர் இன்றைக்கு செய்வார், அன்றைக்கு நடத்தினவர் இன்றைக்கு நடத்துவார், உங்கள் குடும்பத்தை நடத்துவார், உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார் என்று யாக்கோபை பார்த்து சொன்னார் அல்லவா? இன்றைக்கு உன்னை பார்த்து இந்த காலவெளியிலே சொல்லுகிறார், உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், அவரை நினையுங்கள், அவர் செய்ததை நினையுங்கள், இப்பொழுது அவர்தான் தேவன் என்று நினையுங்கள், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்கள், அவருக்கு சமமான ஒரு இல்லை என்று இன்றைக்கு முடிவெடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த நாட்களை செய்ய ஆரம்பிக்கிறார்.
இந்த தொடக்கத்தில், இந்த வருஷத்தின் தொடக்கத்தில், இந்த 3ஆம் தேதியில் உள்ள ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து உங்களை சந்தோஷத்தைப்படுத்துவார், உங்களை கலிகூற பண்ணுவார், உங்களை உயர்த்துவாராக. தேவன் உங்களோட பெரிய காரியம் செய்ய ஒப்புக்கொடுங்க. நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய காரியங்களை நான் நினைவு கூறுகிறோம் ஆண்டவர். நீர் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆதி உருவான முதல், இந்த உலகம் உருவான முதல் செய்ய காரியங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரை, எண்ணி நன்றி சொல்லுகிறோம். அதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். உம்மை தவிர வேற யாரும் இல்லை, உமக்கு சமமான யாரும் இல்லை. நீரே வல்லவர், பெரியவர், நீ இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யும். நாட்களை வாசனத்தை கேட்கிற பார்க்கிற எல்லாரும் உம்மால் எல்லாம் எங்களால் ஒன்று கூடாது, எங்களுடைய பிரயாசங்கள்லாம் விருதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளட்டும். நீரே இல்லாட்டி செய்கிறீர், அவர்களுக்கு செய்கிற காரியங்களை ஒன்றும் குறைவில்லாதபடி சொன்னதை நிறைவேற்றி கொண்டிருக்க ஸ்தோத்திரம். அற்புத நாமத்தை மையப்படுத்தும் பாதுகாத்துக்கிறோம். இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ ஆபத்து மோசம் உங்களை பாதுகாத்திருக்காரு. இன்றைக்கு செய்வார், இனிமேலும் செய்வார். அவரை தவிர வேறு தேவர்களை ஒப்புக் கொடுங்க. இன்னும் ஒரு லோக சுவார்த்தம் சந்திக்கும். கர்த்தர் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக.